சிங்கர் ராஜலட்சுமி சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியாவில் போட்ட ஒரு வீடியோவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரவே அதற்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரிப்ளை இப்போ சமீபத்தில் தந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டுப்புற பாடல் பாடி அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோ அட்டன் பண்ணி அண்ட் இப்போ பிரபல சிங்கராக இருக்கவங்க தான் ராஜலட்சுமி. ஏகப்பட்ட தமிழ் பாடல்கள் பாடியிருக்காங்க. சமீபத்தில் இவங்க அமெரிக்கா போயிருந்தாங்க. அங்கே ரொம்பவே சூப்பராக ஒரு வீடியோ இங்கிலீஷில் பேசி போட்டிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் போயிருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆளே ரொம்ப மாறிட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸை பாருங்க, அந்த ஃபேண்ட்டும் ஷர்ட்டும் அரைகுறை இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் இவங்க மாறினாங்க, இது சரியே இல்லை, ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாக இருந்த ராஜலட்சுமி சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியாவில் அதற்கான விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு உடை அப்படிங்கிறது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் போட்டுக்க முடியும். அந்த இடத்துல என்ன மாதிரியான ட்ரெஸ் வியர் பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். அது என்னோட விருப்பம். உங்களோட விருப்பத்துக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் தாண்டி நான் அரைகுறை இங்கிலீஷ் பேசியிருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. உண்மைதான், அதில் நிறைய தப்பாக இருக்கும். நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, அந்தளவுக்கு இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியாது. ஆனால் எப்படியாவது அதை கற்றுக்கணும், எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. நான் இந்த பயத்தெல்லாம் உடைக்கணும், சரியாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா முதல்ல சமூகத்தில் நான் வந்து நல்லா பேசணும். அதனால தான் அந்த வீடியோவில் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே புரிகிற மாதிரி எல்லாருமே பார்க்குற மாதிரி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மோசமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து அதே மாதிரி தான் வீடியோ போடுவேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் அதே ட்ரெஸ்ஸில் 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷில் தான் பேசியிருந்தேன். கண்டிப்பாக இதை நான் தொடர்ந்து செய்வேன். அந்த பயத்தை உடச்சி நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக அவங்களோட ஹேட்டர்ஸ்க்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, வளர்ந்து வரும் ஆக்டரான கவின் அவர்கள் என்னோட வாழ்நாள் ஆசையே இதுதான் அப்படின்னு சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவர்களோட இயக்கத்தில் கவின் அவர்கள் புதுசாக ஒரு படம் நடிக்க போறாரு. அந்த படத்துக்கான பூஜை சமீபத்தில் நடைபெற்று இருந்துச்சு. அயோத்தி பட ஹீரோயின் தான் அந்த படத்தில் ஹீரோயினாக ஒர்க் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு யார் இசையமைக்க போறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அது அனிருத் தான் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் ஆசை. ஏன் அப்படின்னா, அவர் நம்ம படத்தில் பாடிட மாட்டாரா, எனக்காக ஒரு பாட்டு பாடிட மாட்டாரான்னு நான் பல நாள் ஏங்கியிருக்கேன். ஆனால் என்னோட படத்துக்கு அவர் தான் இசையமைக்கிறாரு அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியலை. அவரோட ஒர்க் பண்ண மாட்டோமான்னு ஏங்கின நான் இன்னைக்கு அது நடக்க போகுதுங்கிறது தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.